தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் கடும் இழுபறிக்கு மத்தியில் மீண்டும் முன்னிலைக்கு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 15 சுற்று வரைக்கும் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருந்து வந்த சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு 16, 17, 18வது சுற்றுகள்ல சிறிய பின்னடைவு ஏற்பட்டுருச்சு. இந்த பின்னடைவுக்கான காரணம் என்னன்னு தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில வாக்கு எண்ணிக்கை மையத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்ட போது, இப்போ எண்ணக்கூடிய வாக்குகள் அத்தனையும் நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குகள். அந்த வாக்குகளை எண்ணக்கூடிய காரணத்தினால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சிறிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. மீண்டும் பாமக முன்னிலையை எட்டும் என்று அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதே போன்று பாமக மீண்டும் முன்னிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். 19வது 20வது வாக்கு சுற்று எண்ணிக்கையில பாமக 3000 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில இருக்கிறாங்க. இன்னும் 3 சுற்றுகள் தான் மிச்சம் இருக்கு. இந்த 3 சுற்றுகளும் எண்ணக்கூடிய வாக்குகள் அத்தனையும் பெண்ணாகரம் மற்றும் மேட்டூர், தர்மபுரி போன்ற பாட்டாளி மக்கள் கட்சி பலம் வாய்ந்த பகுதிகளில் எண்ணக்கூடிய வாக்குகள். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். வெற்றி நிச்சயம். கடுமையான இழுபறிக்கு மத்தியிலும் பாமக வெற்றி பெறும் என்பது மட்டும் உறுதி. நன்றி.